Taste the Day. ஆடி மாதத்தில் வரும் முதல் வளர்பிறை பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபட்டால் சகல நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனையொட்டி வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. கோவில் கொடிமரம் அருகே வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு 11 திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னமலையாருக்கு அரோகரா என முழக்கமிட்டு வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுரம் ஆதீனத்திற்குட்பட்ட ஸ்ரீ சட்டைநாதர் சுவாமி கோவில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கருணாகரன் சுத்த சிவமானவன் கருணை பொழிகின்றனே. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பழமை வாய்ந்த விருதாம்பிகை பாலாம்பிகை உடனுறை விருதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத முதல் பிரதோஷம் நடைபெற்றது. நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பின்னர் மலர்களாலும் காய்கனிகளையும் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை அடுத்த கீழையூர் பகுதியில் அமைந்துள்ள வீரட்டானேஸ்வரர் கோவிலில் ஆடி மாத பிரதோஷ வழிபாடு விமரிசையாக நடைபெற்றது.